Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 and 7 assessment 3. We will see the topic assessment 3 question A, which property will you set for the following in access 2013. ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எக்ஸாக்ட் கொஷின்ஸ்க்கு மேட்ச் ஆகும். ஸோ access 2013 ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குற கொஷின்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை அசைன் பண்ணுவோம் அப்படின்றது தான் கொஷின்ஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின்ஸ் பாருங்கள். டு restrict the data entry of a particular field. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டாவை நீங்கள் என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸை அசைன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். நவ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் வேலிடேஷன் ரூல். ஸோ வேலிடேஷன் ரூல்ஸை நீங்கள் அசைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் பர்டிகுலர் ஃபீல்டுக்கான டேட்டாவை என்ன கரெக்ட் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியும். சம் செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் கொஷின். டு டிஸ்பிளே a message if the entered value is not in a specified range. ஸோ ஒரு ஸ்பெசிஃபைட் ரேஞ்சஸ்க்கு நீங்கள் வேல்யூவை என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த எக்ஸாக்ட் வேல்யூஸ் நீங்கள் என்டர் பண்ணுறதை விட அடிஷ்னல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருது, சம்திங் அன்ஸ்பெசிஃபைட் ரேஞ்சஸாக நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்டிங்ஸ் என்ன? ஸோ நீங்கள் ரைட் பண்ணுற தட் மீன்ஸ் செட் பண்ணுற எக்ஸாக்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் ரேஞ்சுக்குள்ளார இல்லை அப்படின்னா அந்த டிஸ்பிளேயிங் த மெசேஜ் ஆப்ஷன்ஸை நமக்கு ஷோ பண்ணணும். ஸோ இதுக்காக செட் பண்ணுற access 2013க்கான ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன்ஸ் என்ன? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் வேலிடேஷன் டெக்ஸ்ட். ஸோ அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வேலிடேட் பண்ணும். ஸோ வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எரர் இன்டிமேஷன்ஸ் மெசேஜை என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? தென் third one question. To already display the value while entering data. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டாஸை என்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் ஆல்ரெடி சம் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவில் தட் மீன்ஸ் அந்த அக்சஸ் டேபிள்ஸில் அசைன் ஆகிருக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் access 2013 என்ன ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் செட் பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் டிஃபால்ட் வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இஃப் யூ என்டர் த டேட்டா, நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி ஆஃப்டர் யூ கேன் ரீப்ளேஸ் த டேட்டா. ஸோ ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது எம்டியாக நீங்கள் அந்த டேட்டாஸை நீங்கள் அசைன் பண்ணாமல் பிளாங்காக விட்டாலும் சரி டிஃபால்ட் வேல்யூவாக என்ன ஆகுனா அசைன் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி டிஸ்பிளே த வேல்யூ வைல் என்டரிங் டேட்டா. ஸோ என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அசைன் ஆகிருக்கும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா டிஃபால்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி. ஓகே? தென் question 4. To display another name for a field while entering data in the data sheet view. ஸோ ஒரு டேட்டா ஷீட் வியூவில் நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அனதர் ஒன் நேம் ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகும். ஒரு டேட்டா ஷீட் வியூவில் நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணும்போது அனதர் நேம் ஷோ ஆகுது அப்படின்னா அந்த அனதர் நேமுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்டிங்ஸ் என்ன அப்படின்றதான் ஃபோர்த் ஒன் கொஷின். ஓகே? ஸோ த ஆன்சர் இஸ் கேப்ஷன். ஸோ கேப்ஷன் இஸ் த நேம் ஆஃப் another one. So rename, that means exact name kana alternative name is used to your data sheet view. So caption name also called alternative name. Okay? The correct answer is caption. Caption properties will be set. Okay? Then next one. To make it mandatory to enter the data for a field. ஸோ எக்ஸாக்ட் ஃபீல்டில் கம்பல்சரி நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய ஃபீல்டுடைய ஆப்ஷன்ஸ் என்ன? ஸோ கம்பல்சரி என்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்டிங்ஸ் access 2013 என்ன அசைன் பண்ணுவீங்க? ஸோ இதுதான் ஃபிஃப்த் ஒன் கொஷின். த ஆன்சர் இஸ் ரெக்வைர்ட். ஸோ ரெக்வைர்ட் ஃபீல்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் ஃபீல்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ரெக்வைர்ட் ஃபீல்டாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் பி என்டர் த வேல்யூ. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டு ஏரியாவில் எக்ஸாக்டாக நீங்கள் எந்த ஒரு வேல்யூஸாவது என்டர் பண்ணணும். அதர்வைஸ் எம்டி ஃபீல்டாக நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா சம்திங் எரர் மெசேஜ் அட் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜ் இன்டிமேஷன் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கொஷின் பி. கன்சிடர் த டேபிள் ஐட்டம் given below and answer the questions. ஸோ
பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் ஐட்டம் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஐட்டம் டேபிள்ஸ்க்கான ரிலவெண்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ரிலவெண்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டேபிள். ஸோ இந்த டேபிள் வியூ ஐட்டம் நம்பர், ஐட்டம் நேம், குவான்டிட்டி, item price. So first one A001 keyboard 5 quantity and item price 1200. A002 monitor 4 quantity and 2100 rupees. And A003 item number A003 mouse 10 quantity 350. And next one A004 printer 3 quantity 7800. Then last one A005 headphones 6 and the amount of item price 1450. So this is the item table. So in the item table says there are rows and columns are mentioned. So number of rows and number of column basis la exact field assign பண்ணிருக்காங்க. அந்த ஃபீல்டுக்கான ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். How many row and columns are there in the table? So exactly in the tables எத்தனை rows எத்தனை columns இருக்குது அப்படின்றது தான் கொஷின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். ஸோ தென் ஃபர்ஸ்ட் ஒன் 6 rows and 4 columns is the correct one. For number of columns is the top 1 2 3 4 columns and number of rows 1 2 3 4 5 6. So total number of rows 6 and total number of column is 4. Okay, this is the correct one answer. Okay, then next one question. Which field is the most appropriate candidate for the primary key? What is its data type? So in the particular tables la எந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு மோஸ்ட் ப்ராப்பர்ட்டி கேண்டிடேட்டுக்கான ப்ரைமரி கீஸை அசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைமரி கீ அசைன் பண்ணியிருக்கிற ஃபீல்டுடைய டேட்டா டைப் என்ன? திஸ் இஸ் த செகண்ட் ஒன் கொஷின். ஓகே, செகண்ட் ஒன் கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுடைய ப்ரைமரி கீஸ்க்கான ஃபீல்டு எது, அந்த ப்ரைமரி ஃபீல்டுடைய டேட்டா டைப் என்ன? ஓகேங்களா? த ஆன்சர் இஸ் ஐட்டம் நம்பர் is a field name and auto number data type. So item number is identify the auto number data type. So auto number automatically the number will be increased. Auto numbers data type. Okay, then next one, third one question. Name two fields that have the number data type. So in the exact tables இருக்கிற two field பார்த்தீங்கன்னா number data type யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த data types யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, that means number data type யூஸ் பண்ணிட்டு இருக்கிற field உடைய நேமை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? then answer is quantity and item price. so item price and quantity field பார்த்தீங்கன்னா number data type யூஸ் பண்ணிட்டு இருக்கிற field option. ஓகேங்களா? then next one question. what will be in the validation rule so that the data entered in item price field should be less than 10,000. ஸோ கொடுத்துருக்க வேலிடேஷன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வேலிடேஷன் ரூல்ஸை செட் பண்ணுவீங்க? அந்த வேலிடேஷன் ரூல்ஸை ஐட்டம் ப்ரைஸ் ஃபீல்டுக்குள்ளார நீங்கள் செட் பண்ணும்போது த வேல்யூஸ் இஸ் லெஸ் தென் 10,000 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வேலிடேஷன் ரூலை நீங்கள் என்ன செட் பண்ணுவீங்க? ஸோ த ஆன்சர் இஸ் லெஸ் தென் 10,000. ஸோ லெஸ் தென் 10,000 அப்படின்றத நீங்கள் ஐட்டம் ஃபீல்டுடைய வேலிடேஷன் ரூல்ஸ்குள்ளார நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேங்களா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் லெஸ் தென் 10,000. ஓகே, தென் next one is a question C. you are given below 3 table names and 3 of their fields. identify in each case the fields which you think should not be part of the table. ஸோ கொடுத்துருக்க 3 டேபிள்ஸ் நேம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அந்த டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஈச் கேஸ் ஃபீல்டு. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுடைய நேமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் திங் ஷுட் நாட் பி பார்ட்ஸ் ஆஃப் டேபிள். ஸோ எந்த பர்டிகுலர் இந்த 3 ஃபீல்டில் இருக்கிற இந்த 3 டேபிள்ஸில் இருக்கிற ஆப்ஷனல் ஃபீல்டு வந்து அவைலபிள் இல்லாமல் இருக்கிற ஃபீல்டு எது அப்படின்றத பற்றி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ 3 டேபிள்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேபிள்ஸ்க்கான ஃபீல்டு ஆப்ஷன்ஸில் எந்த ஃபீல்டுக்கான ஆப்ஷன்ஸ் அந்த எக்ஸாக்ட் ஃபீல்டுக்குள்ளார அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு பாசிபிள், தட் மீன் பாசிபிளான ஃபீல்டு இல்லை. ஸோ இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக், ஐட்டம் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஐட்டம் குவான்டிட்டி. ஸோ ஸ்டாக்குன்ற ஒரு டேபிள்ஸ்க்கு 3 ஃபீல்டு அசைன் பண்ணியிருக்காங்க. ஐட்டம் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஐட்டம் குவான்டிட்டி. ஸோ இந்த 3 ஃபீல்டு ஆப்ஷன்ஸில் எந்த பர்டிகுலர் ஃபீல்டு ஆப்ஷன்ஸ்
இந்த ஸ்டாக் ஃபீல்ட் இந்த ஸ்டாக் டேபிளுக்கு மேட்ச் ஆகாத ஃபீல்டு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் இஸ் த நான் மேட்சிங் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் ஃபீல்டுக்கான நான் மேட்சிங் ஃபீல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் புக், அட்மிஷன் நம்பர், ப்ரைஸ், அசசன்ஸ் நம்பர். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் புக்ஸ் டேபிள்ஸ்க்கான 3 ஃபீல்டு அசைன் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் நம்பர், தென் ப்ரைஸ் அண்ட் அசசன் நம்பர். ஸோ அட்மிஷன் நம்பர்ஸ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த புக் டேபிள்ஸ்க்கான ப்ராப்பர் ஃபீல்டு அவைலபிள் இல்லாத ஒரு ஃபீல்டு. ஸோ ப்ரைஸ் அண்ட் அசசன் நம்பர்ஸ் இஸ் அக்செப்ட் த புக் table, but the admission number field is not used in the book table. Okay, so the correct answer is admission number. Okay, then next one, student number, phone number, salary. So the 3 field of student table having student number, phone number and salary. So the exact 3 fields la pathina salary என்ற field option இந்த student table கான proper set of field available, ப்ராப்பரான ஃபீல்டு ஆப்ஷன்ஸ் தான் இல்லை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் salary is the correct one. So இப்போ student number and phone number options are accepted in the student table, but the salary option, the salary field is not accept the exact table. Okay, then ஸோ இன்னைக்கு செக்ஷன்ஸில் அசஸ்மெண்ட் 3க்கான ஆப்ஷன்ஸ் கொஷின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செக்ஷன்ஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.